அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியை, அல்லாஹ்வுடைய வற்றா பெரும் கருணையை, கிருபையை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எந்த மாதத்திற்காக அந்த மாதம் வரும் 6 மாதத்திற்கு முன்பாக தன்னை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வரவேற்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்களோ, எந்த மாதம் கடந்து விட்டால் கடந்து விட்டதே என்று நினைத்து ஒரு 6 மாதங்கள் அதை நினைத்து வேதனைப்படுவார்களோ, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருளின் மாதம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், மாசம் வரப்போது சூப்பரா திருந்தி சரி பண்ணிடலாம் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்குமே. ஆனால் மாஷா சம்மாரையா சரியான மாசம் வரப்போது, பகலெல்லாம் நாம் தீமையே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் அந்த தீமையை செயல்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு பலகீனத்தில் அல்லாஹ் நம்மை வைப்பான். அது ரொம்ப நல்லா இருக்கும். இரவெல்லாம் தீமையே செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் சுத்தி நடக்கின்ற இபாதத்துகள் நம்மை தீமையை விட்டு தவிர்த்து விடும். அந்த நேரத்தை பயன்படுத்தி இதுவரை சேர்த்து வைத்த பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அபிவிருத்திக்கும் அவனுடைய பாவ மன்னிப்புக்கும் நெருக்கமாக சென்று விடலாம் என்கின்ற எண்ணம் இருக்குமே. ஆனால் நாம் வெற்றி பெற்றோம். அது மனசுக்கு தான் தெரியும். யார் நம்மளாம் வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பாத்தீங்களா? எல்லாரும் மனசுல, என் மனசுல இருக்கு, உங்க மனசுல இருக்கு. என் மனதில் அந்த வர்ற மாசத்தை பத்தி என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நான் வெற்றி அடைந்தவன்.